ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே ஆதார சக்தியே சபரீஷா என்ற தலைப்பிலே சுவாமி ஐயப்பனின் ஆதார சக்தி ஸ்தலங்கள் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம், வாருங்கள். 7வது ஆதார சக்தியாக திகழும் சக்கரம் சகஸ்ராரம். இது தலையின் உச்சியில் அமைந்துள்ளது. ஜீவாத்மாவாகிய நாம் ஜோதி வடிவில் பரமாத்மாவை பார்க்கும் இடம்தான் சகஸ்ரார சக்கரம். சபரிமலையிலே அர்ச்சாவதாரமாக உள்ள ஐயப்பனை காந்தமலை பொன்னம்பலமேட்டிலே மகர ஜோதியாக பார்க்கிறோம். இது ஜோதி வடிவில் தரிசிக்கும் சகஸ்ரார தலமாகும். இப்படி இந்த 7 தலங்களும் சுவாமி ஐயப்பனின் ஆதார சக்தி தலங்களாக திகழ்கின்றன. மேலும் பூதநாத சதானந்த சர்வபூததயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ பிரகிருஷ்டபாபநாசாய பிரகிருஷ்டபலசித்தயே பிரதக்ஷிணம் கரோமீஷ பிரசீத சபரீஸ்வர. காரையாற்றில் சுரிமுத்தையராகவும், அச்சங்கோவிலிலே தர்மசாஸ்தாவாகவும், ஆரியங்காவிலே வீரசாஸ்தாவாகவும், குளத்துப்புழையில் பாலசாஸ்தாவாகவும், எரிமேலியில் மகிஷியை வதம் செய்து தர்மசாஸ்தாவாகவும், சபரிமலையில் ஐயப்பன் அர்ச்சாவதாரமாகவும், பொல்லம்பலமேட்டில் ஜோதி வடிவாகவும் திகழும் ஐயப்பனை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஸ்ரீ விஷ்ணுபுத்திரம் சிவதிவ்யபாலம் மோக்ஷப்ரதம் திவ்ய ஜனாபிவந்தியம் கைலாசநாத பிரணவஸ்வரூபம் ஸ்ரீபூதநாதம் மனசா ஸ்மராமி. அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.